ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃபாரஸ்ட் கம்ப். ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் போன இடத்துலலாம் எப்படி வெற்றி பெற்றாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றத நமக்குலாம் தெளிவாக காட்டுற படத்தோட பேர் தான் ஃபாரஸ்ட் கம்ப். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கும் இந்த படமும் பிடிக்கும். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்டர் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வர நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இவர் பேர் தான் ஃபாரஸ்ட் கம்ப். இவரும் பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கிறார். இப்போ பக்கத்தில் ஒரு ஆன்ட்டியை வந்து உட்காடுறாங்க. கையிலிருந்து சாக்லேட்டே எடுத்து கொடுக்குறாரு. அப்போ ஒன்று சொல்கிறாரு, அந்த லேடிக்கிட்டே இவரும் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாழ்க்கைன்றது ஒரு சாக்லேட் பாக்ஸ் மாதிரி, யாருக்கு எந்த சாக்லேட் கிடைக்கணும்னு யாருக்குமே தெரியாதுன்னு இவரும் சொல்கிறாரு. அப்புறம் இவங்களோட ஷூவையும் பார்த்துட்டு, உங்கள் ஷூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆனால் என் ஷூவை பார்த்தீங்களா, இப்படி தான் நிறைய ஷூவை பார்த்தேன்னு இவரும் தன்னோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சின்ன பையனும் அவனோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. அந்த சின்ன பையனுக்கு காலில் பிரச்சனை இருக்கிறதுனால பிரேசஸ் மாட்டுறாங்க. அவனாலேயும் நடக்க முடியாமல் நடந்து வர்றான். இவங்களும் தன்னோட வீட்டுக்கு வர்ற வழியில் தெருமுனையில் 4 பெருசுங்க ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் பேசுகிறாங்க. இந்த பையன்லாம் எப்படி வளர்க்க போகிறாங்களா அப்படி இப்படின்னு இவங்களும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி வயசானவங்களும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு கோபமாக இருந்தாலும் ஃபாரஸ்ட்டோட அம்மாவும் ஃபாரஸ்ட் பாசிட்டிவாக பேசி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் கம்பை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுறதுக்காக ஸ்கூலுக்கும் போகிறாங்க. ஸ்கூலில் பிரின்ஸிபலை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரும், இந்த பையனுக்கு ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது, இந்த பையனை நாங்கள் நார்மல் ஸ்கூலில் எடுத்துக்க முடியாது, இவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் படிக்க வைங்கன்னு அவரும் சொல்லிடுறாரு. இல்லை, என் பையனுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியக்கூடாதுன்னு நான் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபாரஸ்ட் கம்பை கூப்பிட்றதுக்காண்டி ஸ்கூல் பஸ்ஸும் வருது. அப்போ ஃபாரஸ்ட் கம்பும் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி டிரைவர்னு பேசுகிறான். நம்ம ஸ்டேஞ்சஸ் இல்லையா, எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேஞ்சஸ் கூட பேசக்கூடாதுன்னு. என் பேர் ஃபாரஸ்ட் கம்பு, உங்கள் பேர் என்னன்னு இவனும் கேட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறான். டிரைவருக்கு ஒரு விதமான சிரிப்பாக இருக்குது. அவங்களும் தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இவனும் பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காரலான்னு போகிறான். ஆனால் யாருமே சீட்டு தரல. பொண்ணு இவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்குது. அந்த பொண்ணு பேர் ஜென்னி. இவங்க 2 பேரும் பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களையும் சில பசங்க ரேக்கிங் பண்ணுறாங்க. அப்போ ஜென்னியும் சொல்கிறா, ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்டையும் மோட்டிவேட் பண்ணுறா. இவனால் முடியலனாலும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறான். பிரேசஸ் பிச்சுட்டு போகிற அளவு இவனோட ஓட்டமும் இருக்குது. அப்புறம் சந்தோஷத்துல ஜென்னியும் பார்க்க வரான். அப்போதான் நம்மளுக்குலாம் ஒன்று தெரியுது, ஜென்னியோட லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட அப்பா இவங்களை அபியூஸ் பண்ணுறதுனால இந்த பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச போலீஸும் இந்த அப்பாட்டேருந்தே இவங்களை பிரித்து இவங்க அத்தை கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இவங்க அத்தை கிட்ட தான் இவங்க வாழ்ந்தாங்க. ஃபாரஸ்ட்டும் ஜென்னியும் இப்போ பெருசாக வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் ரேக்கிங் பண்ண வர்றாங்க. இப்போவும் ஜென்னி ரன் ஃபாரஸ்ட் ரன்னு சொல்ல அவரும் நல்லா வேகமாக ஓடுறாரு. இவங்க என்னதான் பின்னாடி காரில் துரத்தினாலும் அந்த கார் விட வேகமாக இவரும் ஓடுத்தாரு. அப்போ ஒரு கிரவுண்டை பார்த்த இவரும் அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் அங்கே மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி இவரும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அதை பார்த்த கோச்சும், இந்த பையனை ஏன் நம்ம கேமில் சேர்த்து இவனை பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு இந்த பையனையும் இந்த கேமில் சேர்த்துக்கிறாரு. அவனுக்கு இந்த கேம் தெரியலனாலும் அவனுக்கு கோச் சொல்லி கொடுத்தது ஒன்னே தான், இந்த பால் எடுத்துக்கிட்டு அந்த கோட்டை தாண்டி போ, வெற்றி உனக்கு நிச்சயம்னு அவரும் சொல்கிறாரு. அதையும் பண்ணுறான். இவனுக்கும் நிறைய ஃபேன்ஸ் ஆகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே அவனும் காலேஜில் சேர்ந்து அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஜென்னியும் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம ஃபாரஸ்ட் கம்பும் படித்து முடிக்கிறாரு. ரக்பி விளாண்டு பிரசிடென்ட்டும் மீட் பண்ணிட்டு வர்றாரு. இவர் டிகிரியெல்லாம் முடிச்சதும் ராணுவத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவரும் ராணுவத்துக்கு போகிறாரு. அங்கேயும் பஸ்ல ஏறுறாரு. இவருக்கு யாரும் சீட்டு தரல. அப்போ ஒருத்தர் இவரை கூப்பிடுறாரு. இவர் பேர் பாபா. இவர் ஒரு பிளாக் அமெரிக்கன். உதடு வேற ஒரு மாதிரி இருக்குது. அதனாலவே இவர் யாரு கூடயும் பேசுறது இல்லை. ஃபாரஸ்ட் கம்பை பிடிச்சி போனதுனால ஃபாரஸ்ட் கம்பிட்டையும் பேசுறாரு. ஃபாரஸ்ட்டும் அங்கே போய் பிளே பாய் மேகசின்ஸையும் படிக்கிறாரு. அதில் ஒரு பக்கத்தில் ஜென்னியோட ஃபோட்டோ இருக்குது. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்படுறாரு. அடுத்தது அந்த கிளப்புக்கும் போகிறாங்க. ஜென்னியை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்ததுனால ஃபாரஸ்ட் கம்புக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜென்னிக்கிட்ட ஒருத்தன் தப்பாக பிஹேவ் பண்ண ஃபாரஸ்ட் கம்பும் போய் அவனை பொழந்து கட்டுறாரு. வெளியே வந்து ஃபாரஸ்ட் கம்பையும் பார்க்குற ஜென்னியும், என்னோட ட்ராக் வேற மாதிரி போயிடுச்சு, நான் உனக்கு ஒன்று தான் சொல்லுவேன் ஃபாரஸ்ட், லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் கிளம்புறாங்க. என்னதான் ஜென்னியோட மனசு நல்ல மனசா இருந்தாலும் அவங்க வந்த பாதை கொஞ்சம் கரடு முரடானது. அதனாலவே தப்பான ட்ராக்ல அவங்களும் போயிடுறாங்க. ஃபாரஸ்ட் கம்போ சீக்கிரம் ட்ரெயின் ஆடுறதுனால வியட்நாம் வாருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க வந்து லிட்டில் டான்னு ஒருத்தவரை மீட் பண்றாரு. இவரோட ஃபேமிலியில இவரோட தாத்தா, அப்பா, அண்ணா இந்த 3 பேருமே வாரில தான் இறந்து போனாங்க. இவருக்கும் ஒரே ஆசை, இந்த வாரில தான் நம்மளோட உயிரும் போகணும்னு. வியட்நாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாசங்கள் மழை நீடிக்கும். ரொம்ப கஷ்டமான இடத்துலையும் இந்த வாரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்களும் வியட்நாம் சோல்ஜர்ஸும் இவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு அடிபடுது.
அப்போ ஒன்று தோணுது ஃபாரஸ்ட் கம்புக்கும், ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்ற குரல் தான் இவரோட காதுல ஒலிக்குது. அவரும் வேகமா எந்திரிச்சு ஓடி வர்றாரு. அப்பதான் ஒண்ணு யோசிக்கிறாரு. அவரும் வேக வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரும் சொல்றாரு, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு. ஃபாரஸ்டும் இவரை தூக்கி கொண்டு போய் சேஃபான இடத்துல வைக்கிறாரு. அப்புறம் திரும்பி பாக்குறாரு, இதே மாதிரி நிறைய பேர்த்த நம்மளால காப்பாற்ற முடியும்னு அவரும் வந்து காப்பாற்ற வர்றாரு. அதே போல நிறைய பேர்த்த தூக்கி கொண்டு போய் அந்த சேஃபான இடத்துலயும் வைக்கிறாரு. அப்புறம் தான் ஒண்ணு யோசிக்கிறாரு, ஆமல்ல பாபா எங்க அப்படின்னு யோசிச்சு பின்னாடி திரும்ப ஓடி போய் பாபாவையும் பாக்குறாரு. ஆனாலும் அவர் சாகர தருணத்துல இருக்கிறாரு. அவருக்கு பெரிய அடிபட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவரை காப்பாத்தி ஆகணும்னு இவரும் தூக்கிட்டு போய் அந்த சேஃபான பிளேஸ்ல வைக்கிறாரு. அப்ப பாபாவும் ஒன்று சொல்றாரு, எனக்கு வீட்டுக்கு போகணும் ஃபாரஸ்ட், அங்க போய் நம்ம பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ்ல வர்ற லாபத்தை நம்ம 2 பேரும் சரிபாதியா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு அவரும் சொல்றாரு. அவர் நல்லா பேசிட்டு இருக்கும்போது பாபாவோட உயிரும் பிரியுது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஃபாரஸ்டும் லெப்டினன்ட் டான் கிட்ட பேசுறாங்க. இவரும், நான் அங்கேயே செத்துருப்பேன்டா, ஏன்டா என்னை காப்பாத்துறேன்னு ஃபாரஸ்டையும் நல்லா திட்டுறாங்க. நம்ம சாவை தேடி போகக்கூடாது, சாவு தான் நம்மளை தேடி வரணும்னு அவரும் சொல்றாரு. லெப்டினன்ட்டும் ஃபாரஸ்ட்டை நைட்டு தூங்கும்போது கொல்றதுக்குலாம் ட்ரை பண்ணுறாரு. ஃபாரஸ்ட்டும் பிரசிடென்ட் கையால் அவார்ட்லாம் வாங்குறாரு நிறைய சோல்ஜர்ஸை காப்பாற்றினதுனால. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போர் அடிக்குன்னு டேபிள் டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தார். இவரும் நல்லா கடுமையாக விளாண்டு பயிற்சி பண்ணதுனால இன்டர்நேஷ்னல் கேமிங்க்கே இவரும் போகிறாரு. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு ஜெனியையும் ஃபாரஸ்ட் பார்க்குறாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஜெனியும் அவங்களோட புது காதல்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இங்கேருந்து லோக்கல் புரட்சியாளங்களோட கேங்கோட லீடராக தான் இவங்களும் காதலிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேங்கோட லீடரும் ஜென்னியை போட்டு அடிக்கிறான். இது பிடிக்காத ஃபாரஸ்ட்டும் எப்படா ஜென்னி அடிக்கலான்னு அவரும் பிறந்து கட்டுறாரு. அவரும் அடுத்த நாளே வந்து அவனை அடிச்சது தப்பு தான்னு ஜெனிக்கிட்ட சாரி கேட்டு ஜெனியும் கூப்பிட்டு போகிறான். ஒரு பக்கம் ஜெனி நம்மளை விட்டு போகிறாளேன்னு ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஜெனி சந்தோஷமாக இருப்பான்னு அவருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. 3 நாள் கழிச்சு ஃபாரஸ்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு வர்றாரு. அவங்களோட அம்மாவும் பாசமாக வரவே இருக்கிறாங்க. இவங்க பண்ண சாதனைகள்லாம் வீட்டில் அங்கங்கே இருக்குது. அடுத்த நாள் ஃபாரஸ்ட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்த்தா யாரோ பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். அத்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம லெப்டினன்ட். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் அவரும் சொல்கிறாரு, நீ என்னை காப்பாற்றுறதுனால பாரு, நான் 2 கால் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு இவரும் சொல்ல, கால் இல்லைனாலும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாரஸ்ட்டும் அடுத்த நாள் பாபாவோட வீட்டுக்கு போகிறாரு. பாபாவோட அம்மா கிட்ட, நானும் பாபாவும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிருந்தோம், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வர லாபத்தில் உங்களுக்கும் பங்கு தரேன்னா இவரும் சொல்ல, இவன் ஏதோ நம்மளை கடுப்பேற்றுறதுக்குன்னே சொல்கிறான்னு இவரையும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இவரும் ஒரு போட்டு வாங்குறாரு. போட்டு வாங்கி அதுக்கு பேர் ஜென்னியும் வைக்கிறாரு. இவருக்கு என்னதான் வேலை தெரியலன்னாலும் டெய்லியும் கடலுக்கு போய் இறால் பிடிக்க போறாரு. ஒரு நாளுக்கு 1, 2 அப்படிதான் கிடைக்குது. இவர் ஆனாலும் தளர்ந்து போல. இதை பார்த்து பிடிச்சி போன லெப்டினன்ட் டானும் இவரு கூட வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாரு. இவங்களும் டெய்லியும் போறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்படி ஒரு நாள் இவங்க கடலுக்கு போகும்போது திடீர்னு கடல் சீற்றத்தோட ரொம்ப புயலாக இருக்குது. அப்போ புயல் எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. இதனால யாரும் கடலுக்கு வரல. இவங்க வந்தாச்சு, அதனால கண்டிப்பா இன்னைக்கு மீனை பிடிச்சே தரும்னு அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. மறுநாள் பார்க்கும்போது டன்னு கணக்கில் இறால பிடிச்சிக்கிறாங்க. அப்போதான் இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. அப்போதான் லெப்டினன்ட்டுக்கும் ஒன்று புரியுது, நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும்னு அவருக்கும் வாழ்க்கையோட புரிதல் புரியுது. அதனால கடல்ல விழுந்து நீச்சல் அடிச்சு அவரும் தன்னோட வாழ்க்கையை தேடிக்கிறாரு. ஃபாரஸ்ட்டும் பாபாகம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் பாபாகமோட ஃபவுண்டர்னு இவரு கேட்க அவரும் கம்மா விடாம இந்த கதையை கண்டினியூ பண்றாரு. இவங்களுக்கும் அடுத்து கடலுக்கு போற டைம்ல எல்லாம் நல்ல மீன் மாட்டுது. இவங்களும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அப்ப ஃபாரஸ்ட்டுக்கும் திடீர்னு ஒரு லெட்டர் வருது. ஃபாரஸ்ட்டும் வேக வேகமா ஓடி போறாரு. என்னன்னு பார்த்தா ஃபாரஸ்டோட அம்மாவுக்கும் சீரியஸா இருக்குது. அப்பதான் ஃபாரஸ்டோட அம்மாவும் ஃபாரஸ்ட்டை ஒன்று சொல்றாங்க, சின்ன வயசுல உனக்கு எவ்வளோதான் கேலி கிண்டல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீயும் வந்த, உனக்கு ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்கிறேன், லைஃப்ன்றது ஒரு சாக்லேட் பாக்ஸ் மாதிரி, யாருக்கு எந்த சாக்லேட் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் இறந்து போகிறாங்க. ஃபாரஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக தனிமையில் ஃபீல் பண்ணுறாரு. அங்கே திடீர்னு ஜென்னியும் வராங்க. ஜென்னியும் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் மீண்டு வந்தாங்க. ஜென்னி அவங்களோட சின்ன வயசுல இருந்த வீட்டை பார்க்குறாங்க. அதையும் பார்த்துட்டு இவங்களுக்கு கோபம் வருது. கல் எடுத்து வீசுறாங்க. அப்போ ஃபாரஸ்ட் வீட்டில் தங்குறாங்க. ஃபாரஸ்ட்டும் கேட்குறாரு, நம்ம 2 பேரும் இத்தனை வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறோமே, என் மேலே லவ் இல்லையான்னு ஃபாரஸ்ட்டும் ஜென்னியை பார்த்து கேட்குறாரு. அப்போ ஜென்னிக்கும் ஃபாரஸ்ட்டை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஜென்னியை அவசரமாக எங்கேயே கிளம்புறாங்க. ஃபாரஸ்ட்டும் ஜென்னியை ரொம்ப தேடுறாரு. பார்த்தா ஜென்னியை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவும் கூட இல்லை, ஜென்னியும் கூட இல்லைன்னு ஃபாரஸ்ட்டுக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுது. அப்போ ஜென்னி சொன்னது ஞாபகத்துக்கு வருது, ரன் ஃபாரஸ்ட் ரன். இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு வாரக்கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் இல்லை,
வருஷ கணக்கில் ஓடிட்டே இருக்கிறாரு. இவர் பெரிய பிஸ்னஸ்மேன்ன்றனால ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் இவர் சீக்கிரமாக ரீச் ஆயிடுறாரு. மக்கள் எல்லாரும் இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவே பார்க்குறாங்க. இத்தனை வருஷம் யாராலையும் ஓட முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் கிட்டையும் கேட்குறாரு, நான் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், என்ன பேர் வைக்கலான்னு இவரும் கேட்க வழியில் நான் அசிங்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவரும் ஷீட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சும்மா சொல்ல பேர் நல்லா இருக்குன்னு அதையே தன்னோட கார் கம்பெனிக்கு பேரை வச்சாரு. அந்த பிஸ்னஸும் செம்மையாக போச்சு. இன்னொருத்தர் வர்றாரு, நான் டிஷர்ட் கம்பெனி வச்சுருக்கிறேன், ஆனாலும் ஒரு நல்ல டிசைன் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல டிசைன் கொடுக்குறீங்களான்னு இவரும் ஃபாரஸ்ட் கிட்ட கேட்குறாரு. அப்போ எழுத்தாப்பில் ஒரு வண்டியை கிராஷ் ஆகுது. இவங்க மூஞ்சிலையும் சேர அடிச்சுட்டு போகிறாங்க. ஃபாரஸ்ட்டு வந்து டிஷர்ட்டை வாங்கி மூஞ்சில் தொடச்சிக்கிறாரு. அந்த டிஷர்ட்லேயும் ஸ்மைலி எமோஜி இருக்குது. இதையும் சேல் பண்ணுறாரு இவரும். இந்த பிஸ்னஸும் நல்லா போகுது. இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபாரஸ்ட் நிற்கிறாரு. 3 வருஷமா ஓடிய ஒரு மனுஷன் இன்னைக்கு தான் நிற்கிறாரு. வீட்டுக்கு வந்து ஹேர் கட் ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பழைய மாதிரி மாறுறாரு. இவருக்கு ஒரு லெட்டர் வருது. யார் அனுப்பிச்சிருந்தான்னு பார்த்தா ஜெனி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னை பார்க்கணுன்னு அந்த அட்ரஸுக்கு வந்து ஜெனி எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. இவரும் கிளம்பி போகிறாரு. அந்த லெட்டரையும் இந்த பாட்டிக்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த பாட்டி அந்த லெட்டரை பார்த்துட்டு, இந்த அட்ரஸுக்கு பஸ்லாம் தேவையில்லப்பா, இந்த தெரு முக்கில் தான் இருக்குது, நீங்கள் நடந்து போனாலே பார்த்துடலான்னு ஃபாரஸ்ட்கிட்டே சொல்ல அவரும் எந்திரிச்சு வேக வேகமாக ஓடுறாரு. ஜெனி வீட்டுக்கும் போய் ஜெனியும் பார்க்குறாரு. இவ்வளோ நாள் ஃபாரஸ்ட் பற்றின நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜெனியும் ஒரு புக்காக வச்சுருந்தாங்க. அங்கே ஜெனியோட பையனும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஜெனியும் பார்த்துட்டு அவனோட அப்பா பேர் தான் அவனுக்கும் வச்சிருக்கிற ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அவன் நம்மளோட பையன் ஃபாரஸ்ட்னு இவங்களும் சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வித ஹாப்பினஸோட அந்த பையனோட போய் உட்காந்து அவரும் கார்ட்டூன் பார்க்குறாரு. அடுத்து வெளியே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபாரஸ்ட்டு கேட்குறாரு, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு. ஜெனியும் சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கேன்சர் வந்துருச்சு, உன் கூட இருந்து உன்னையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பிட்டேன்னு இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ஃபாரஸ்ட்டும் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஜெனியை பார்த்து கேட்குறாரு. என்ன தான் சாக போகிறேன்னு தெரிஞ்சாலும் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து ஃபாரஸ்ட்டுக்கும் ஜெனிக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. இப்போ ஒருத்தர் வர்றாரு. இவர் யாருன்னு நல்லா பார்த்தா நம்ம லெட்டினல் டான். அவரும் சொல்கிறாரு, என் லைஃப்பை மாற்றிட்டு எங்கள் 2 பேத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, நான் இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன்னு அவரும் நல்லா சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஃபாரஸ்ட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பியாக கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஒரு நாள் ஜெனியும் சீரியஸாக இருக்கிறாங்க. ஜெனியும் ஃபாரஸ்ட் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, நீங்களும் நம்ம பையனும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஜெனியும் இறந்து போகிறாங்க. ஃபாரஸ்ட் கம்போ ஒரு சிங்கிள் ஃபாதராக அவனோட குழந்தையும் வளர்க்குறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் பையனுக்கும் கற்றுத்தர்றான். எப்படி கேம் விளாடணும், எப்படி மீன் பிடிக்கணும் எல்லாத்தையும் கற்றுத்தர்றாரு. இந்த குட்டி பையனும் ஸ்கூலுக்கு போகிற நாள் வந்துச்சு. இந்த குட்டி பையனையும் பிக்கப் பண்ண ஸ்கூல் பஸ் வந்துச்சு. அவன் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு. நான் என் பேரை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பேரை சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், அப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை இல்லையா அப்படின்னு அந்த குட்டி பையனும் க்யூட்டாக சொல்கிறான். இதெல்லாம் பார்த்த ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த டிரைவருக்கும் சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. பஸ்ஸு கிளம்புனதும் அப்படியே ஃபாரஸ்ட்டும் வந்து உட்காந்து காலு பக்கத்தில் இருந்த ஏறக்கும் ஃபாரஸ்ட் கம்புன்ற இந்த படமும் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்டர் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே போல் நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.